எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சொல்லக்கல என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, வெயிலுக்கு ஏற்ற உடம்பு சூட்டை குறைக்கக்கூடிய ஐசி சாப்பாடு தான் இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம். அதுக்கேற்ற முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி உணவு சாப்பிட்டுதாங்க அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாங்க. இந்த வெயில் டயத்துலலாம் சின்ன பிள்ளையிலேருந்தே பார்த்திங்கன்னா கொடுத்து பழக்கங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஐஸ் சாப்பாடுனா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றேன்னு நினைக்காதீங்க. பழைய கஞ்சியை தான் ஐசி சாப்பாடுன்னு சொன்னேன். பழைய சாப்பாடு மொதல் நாள் ஆக்குனதை நைட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வச்சு விட்டிங்கன்னா காலையில் அது நல்லா அந்த வெயில் டயத்துல எல்லாம் நல்லா புளிச்சிருதுங்க. மோர் தயிர் எதுவுமே நம்ம ஊற்ற தேவையில்லை. அப்படியே நம்ம கரைச்சி சாப்பிட்றலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அதைத்தான் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். காலையில் வெறும் வயிற்றுல அந்த தண்ணியை அப்படியே ஒரு செம்பு குடிச்சுட்டா வாய் புண்ணு, குடல் புண்ணு, வயிற்று புண்ணு இதெல்லாம் ஆற்றும். எனக்கு பார்த்திங்கன்னா நாக்கில் புண்ணு வந்துருச்சு. இப்போ தான் ஆரம்பிக்குதுங்க. அதனால் தண்ணி ஊற்றி காலையில் குடிச்சிட்டேன். இப்போ மதியம்தான் அந்த கஞ்சியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். பழைய சாப்பாடு. இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்கிற நோய் கூட அண்டாது. பழைய சாப்பாட்டில் அவ்வளவு சத்துக்கள் இருக்குது. சின்ன பிள்ளையெல்லாம் பார்த்திங்கன்னா சளி பிடிக்கும் அப்படின்னு நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. சளியெல்லாம் பிடிக்காது. குழந்தையிலேருந்தே கொடுத்து பழகிட்டிங்கன்னா அவங்களுக்கு அப்படியே உடம்பு செட் ஆயிரும். முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா மாமாவுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த வடை சட்டியிலே வச்சு சாப்பிட்றேங்க. நான் அதை தனியாக நம்ம கிண்ணத்தில் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டேனே, நம்ம தானே சாப்பிட்றோம் அப்படின்னு அதிலேயே வச்சு ஒரு பிடி பிடிச்சாச்சு. எங்கள் மாமா பசங்கள்லாம் பார்த்தா சத்தம் போடுவாங்க, பட்டிக்காட்டு புத்தி உனக்கு போகுதா, வடை சட்டியோடு வச்சு சாப்பிட்லன்னா ஒரு தட்டில் வச்சு சாப்பிட வேண்டியதானே அப்படின்னுவாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம தானே சாப்பிட்றோம். பட்டிக்காட்டில் பிறந்துட்டு பெரிய பில்டப்பெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடாது. நம்ம எப்பயும் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். நம்ம எங்கே போய் இருந்தாலும் எங்கே போனாலும் நம்ம புத்தி நம்மளை விட்டு போகாது. இப்போ என்ன வடச்சட்டியில் சாப்பிட்டு அதை கள்ளி வைக்க போகிறோம், அவ்வளவுதானே. எங்கள் அண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா கம்பத்தில் இருக்கும்போது அப்போ எங்கள் அண்ணன் பிள்ளைய சின்ன சின்ன பிள்ளைய 2 பேர் அப்போ ஸ்கூல் விட்டு வந்த உடனே இந்த வடச்சட்டியில் அப்புறம் இந்த ஹாட் பாக்ஸில் எல்லாம் சாப்பாடு இதெல்லாம் இருக்குமா, ஸ்கூல் விட்டு வந்ததுமே சாப்பிட சொல்லுவாங்க. அப்போ 2 பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா வடச்சட்டியில் ஒரு ஆளுக்கு, ஹாட் பாக்ஸில் ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி போட்டு கொடுப்பாங்க. எதுக்கு நான் அக்கான்னு தான் சொல்லுவேன் அண்ணியை. எதுக்குங்க இப்படி போட்டு கொடுக்குறீங்க, தட்டில் போட்டு கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, இன்னும் அதை வேற கழுவிக்கிட்டு இருக்கணும். ஒரு எதை 2 பேர் சாப்பிட்டாங்கன்னா இதை அப்படியே கழுவிக்கிறல, இல்லைன்னா தட்டை எக்ஸ்ட்ராலாம் கழுவணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கதை தாங்க. நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு எல்லா பாத்திரத்தையும் இழுத்து போடாமல் இருக்கிற வச்சு சாப்பிட்டு அப்படியே கழுவிடலான்னு நினச்சி இந்த மாதிரி செய்கிறது தான். வீட்டு நடக்கிறது தாங்க. வெளியில் ஒரு சிலர் அப்படியே காமிக்க மாட்டாங்க, நம்ம காமிக்கிறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு பொடி பிடிச்சாச்சு. இந்த பழைய கஞ்சியை அடிச்சுட்டு தூக்கத்தை போட்டால் அப்படி ஒரு தூக்கம் வரும் பாருங்கள். யாரெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்டு தூக்கத்தை போட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு பார்த்து பார்த்து ஒன்று ஒன்று செஞ்சு கொடுத்தா, போங்கம்மா இது ஒரு சாப்பாடுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோட்டலில் கண்டதுக்கடியே போட்டு கெமிக்கலு, அஜினமோட்டா, கலர் பவுட்ரு அது இதுன்னு போட்டு டேஸ்ட்டுக்காக எல்லாம் இது பண்ணுறாங்க. அதை சாப்பிட்டு அடிமையாகிடுறாங்க பிள்ளைய. நம்ம ஆரோக்கியமான உணவுலாம் கொடுக்கும்போது இதை நீங்கள் வேணும்னா சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நான் போய் வெளியில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு ஈஸியாக சொல்கிறாங்க. எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். உங்கள் வீட்டு பிள்ளைகளும் இப்படி தான் இருக்காங்களான்னு சொல்லுங்கள். வடச்சட்டியை ஒன்று விடலைங்க, நல்லா வலிச்சு ஒரு பொடி பிடிச்சாச்சு. நல்லா வெறும் கஞ்சியே அடிக்கிறாள். முருங்கைக்கீரை கிடச்சா விடுவோமா நம்ம? ஒரு பிடி தான். நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. அந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மோரே ஊற்றாமல் நல்லா புளிச்சு போயிருந்துச்சு. இந்த வெயிலுக்கு அதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு நல்லா ஒரு தூக்கத்தை தூங்கி எந்திரிச்சாச்சு. யாருக்கெல்லாம் இந்த பழைய சாப்பாடு பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கும் என் பெரிய பையனுக்கும் இந்த பழைய சாப்பாடுன்னா அவ்வளோ பிடிக்கும். என் பெரிய பையனை வந்தால் பழைய சாப்பாடு வைங்கம்மா அப்படின்னு தான் சொல்லுவான் சாப்பிட்றதுக்கு. இந்த வெயில் சூட்டை குறைக்கக்கூடிய இந்த பழைய கஞ்சியை ஒரு பொடி பிடிங்கி வச்சு பெரிய பெரிய ஹோட்டல்லையே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழைய கஞ்சியெல்லாம் மண்பானை மண் சட்டியில் வச்சு கொடுக்குறாங்களாம். நம்ம வெளியில் போய் சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்லேயே வச்சு சாப்பிட்டுக்கிறலாமே ஆரோக்கியமாக. வீடியோ பிடிச்சா லைக்கு, ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நன்றி, வணக்கம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.